சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம போலீஸ் கான்ஸ்டபிள் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் என்கொயரிக்காக முத்துவோட வீட்டுக்கு வராங்க அண்ணாமலை பேரை கேட்டு. அதுக்கப்புறம் விசாரிச்சு எல்லாத்துக்கும் பாஸ்போர்ட்டுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எதுக்காக இப்ப வந்து பாஸ்போர்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்க எல்லாருமே குடும்பத்தோட மலேசியா போறோம், என் மூத்த மருமகளோட அப்பா அங்கதான் இருக்கிறாரு, அவரை பாக்குறதுக்காக தான் போறோம் அப்படின்னு என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா ரோகிணியோட மாமாவா நடிக்க வர நம்ம மணி வராப்ல. போலீஸ பார்த்த உடனே ஒரு நிமிஷம் அவருக்கு வில வெளுத்து போச்சு. அதே டைம்ல அவர் என்கொயரியை முடிச்சுட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் பிளான் போட்ட பிரகாரமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மணி மாமா பயங்கரமா வந்து, உங்க அப்பா வந்து ஜெயிலே வச்சு கொன்னுட்டாங்கம்மா உங்களோட எதிரி அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஒரு டிராமாவை போடுறாரு. சோ இவரை விட நம்ம ரோஹிணி போட்ட டிராமா தாங்க எக்ஸ்ட்ராவா இருக்கு. அப்படியே அந்த விஷயத்தை கேட்ட உடனே அதிர்ச்சியில மயங்கி விழுவுற மாதிரி மயங்கி விழுந்து அழுது புலம்பி பயங்கரமா டிராமாவை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே நம்புற மாதிரி நம்ம விஜயாவுக்கு அச்சச்சோ சொத்து என்ன ஆகுமே அப்படிங்கிற கவலை தான். அதே டைம்ல கேட்டுறாங்க. மாமாவும் வந்து பாத்தீங்கன்னா சொத்தெல்லாம் கவலைப்படாதமா, அதெல்லாம் ரோஹிணி பேர்ல தான் இருக்கு, கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரோஹிணிக்கு தான் அந்த சொத்தெல்லாம் வரும் அப்படின்னு சொன்ன உடனே தான் விஜயாவுக்கு கொஞ்சம் மன நிம்மதியா இருக்கு. சோ சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவரும் போயிடுறாரு. இங்க இந்த பக்கம் ரோஹிணி பயங்கரமா டிராமாவை போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க ஒரு நிமிஷம் வந்து நம்ம மீனா கூட அதை நம்பிடுறாங்க. ஆனா முத்து வந்து சுத்தமா நம்பவே இல்ல. நம்ம இப்பதான் மலேசியா போகிறோம் அப்படின்னு 2 நாளா தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்படி சொல்லி 2வது நாளே வந்து ரோகிணியோட அப்பா இறந்துட்டதா ஒரு நியூஸ் வருது அப்படின்னா எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு அப்படின்னு நம்ம முத்து சொல்றாப்ல. மீனாவுக்கும் அப்பதான் கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் எதை காமிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம விஜயாவோட டான்ஸ் கிளாஸ்க்கு சிந்தாமணி அம்மா வராங்க. எதுக்குடா இங்க வராங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா, அவங்களும் டான்ஸ் கிளாஸ்ல சேரணுமா. ஸோ பார்க்கறதுக்கும், கேட்கறதுக்கும் ரொம்பவே சிரிப்பா இருக்குல்ல. சிந்தாமணியோட திட்டம் என்ன அப்படின்னா, விஜயா கூட சேர்ந்து மீனாவ ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிறது தான். விஜயாவும் மீனா மேல வெறுப்பா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சிந்தாமணி தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ விஜயாவ வச்சு மீனாவ பழி வாங்கணும் அப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ரோகிணி, ரோகிணியோட ஃப்ரெண்ட் வித்யா, அதுக்கப்புறம் மணிமாமா இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்த பத்தி. டக்குன்னு கதவ தொறந்துகிட்டு மீனா உள்ளார வந்துடுறாங்க. உள்ளார வந்தது மட்டும் இல்லாம எல்லா உண்மையுமே மீனாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்படி பொய் சொல்லி ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? இப்பவே போயிட்டு நான் வீட்ல சொல்றேன் பாரு அப்படின்னு மீனா சொல்றாங்க. ரோகிணி டக்குன்னு கதவ சாத்திக்கிட்டு நம்ம மீனாவ கத்தியால குத்த போறாங்க. அதுக்கப்புறம் அதே கத்திய மீனா புடுங்கிக்கிட்டு ரோகிணிய மிரட்டுறாங்க. அது என்னடான்னு பார்த்தா கடைசியா கனவா இருந்திருக்கு. கனவுல வந்து பார்த்தீங்கன்னா, ரோகிணி அப்படியே கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம தலைவரு மனோஜே பயந்து போய், "பேய் தான் வந்துருச்சு" அப்படின்னு செருப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு வராரு. ஸோ இதுதாங்க இன்னி எபிசோட்ல நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.